சென்னையிலிருந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அண்ணாமலை தற்போது டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். டெல்லி செல்லும் அண்ணாமலை மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது தமிழகத்தோட பாஜக தலைவர் பதவி காலியானதா சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டு நேற்று முன்தினம் தேர்தல் நடந்தது. இதுல 4-5 பேர் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி கருப்பு முருகானந்தம், மானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி சட்டமன்ற குழு உறுப்பினர் பாஜகவோட சட்டமன்ற குழு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பூர்வாங்க பணிகள் ஆரம்பிச்சு நேற்று பதவியேற்பு நடந்தது. பதவியேற்பின் போது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திமுகவை ஆட்சி தலைமையிலிருந்து அகற்றும் வரை நான் செருப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில அதே மாதிரி கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. பாஜக பொதுக்கூட்டம், அதே மாதிரி பாஜக ஊர்வலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல ஒரு செருப்பணியாம தான் இருந்தாரு. இந்நிலையில நேற்று தற்போதைய தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் வேண்டுகோளுக்கு செருப்பணிந்தாரு அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட அதன் அடிப்படையில் நேற்று மேடையில செருப்பு அணிந்திருந்து செருப்பு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் தொடங்கி இன்று காலை வரை பாஜக அண்ணாமலையோட எல்லா நடவடிக்கைகளுமே ரகசியமாக இருந்த ஒரு நிலையில இன்று காலை திடீர்னு டெல்லி கிளம்பி போயிருக்கிறாரு. ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து இவர் விலகிய நிலையில இவருக்கு தேசிய அளவிலான பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்று அவர் திடீர்னு டெல்லி போயிருக்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறது கட்சிகள் வட்டாரத்துல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏற்கனவே பாஜக மேலிட தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து வெளிவரக்கூடிய அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பதவி கொடுக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில இன்று அவர் போயிருக்கிறாரு. அது எதுக்கு போயிருக்கிறாங்க, என்ன எதுங்கிற விவகாரங்கள், அதாவது குறித்த முழு விவரங்கள் இன்று மாலைக்குள் தெரிய வருங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.